க்ரீன் டீ பிடிச்சிருக்குன்னா எடுத்துக்கோங்க, ஆனால் க்ரீன் டீயில் தேன் கலந்து சாப்பிட்றாதீங்க. இந்த அயோடின் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் தைராய்டு ஹார்மோன்ஸ்க்கு. ஸோ பிங்க் சால்ட்டில் அது எதுவுமே கிடையாது. வெறும் டம்பிள் தான் வாங்கி வச்சுருக்கேன், எனக்கு இதை தூக்கியே வந்து வெயிட்டு நான் குறைச்சிடுவேன்ற போது கண்டிப்பாக முடியாது. தைராய்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், பிங்க் சால்ட்டை கம்மியாக யூஸ் பண்ணிட்டு ஒயிட் சால்ட்டை நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீ ஒர்க் அவுட்டாக பிளாக் காஃபி குடிச்சு ஜிம்முக்கு போனீங்கன்னா நல்லா புஷ் பண்ணலாம். ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஈவினிங் ஏதாவது ஒரு ட்ரிங்க் குடிக்கலனாலோ இல்லை மார்னிங் ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கலனாலோ நமக்கு அந்த டேவே போகாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஃபுல்லாக எப்போவுமே சாப்பிட்டு ஒரு காஃபி குடிப்போம், இல்லை மார்னிங் காஃபி குடிப்போம்னு இருந்துச்சு. பட் இந்த டயட் ஹெல்த் கான்ஷியஸ் ஆனதுமே அந்த மில்க் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் க்ரீன் டீ குடிக்கிறேன், அதே மாதிரி பிளாக் காஃபி குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் மில்க் நமக்கு தேவை அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு சில பேர் காஃபி குடிச்சே ஆகணும், இல்லை டீ குடிக்கல பாலாவது குடிங்க, அப்படி குடிச்சாதான் நல்லதுன்றாங்க. ஸோ நம்மளோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு இந்த மில்க் ட்ரிங்க்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது தானா? இந்த பிளாக் டீ க்ரீன் டீலாம் போகும். ஃபஸ்ட்டு மில்க் உங்களுக்கு ஒத்துக்குதான்னு பார்த்துட்டு, மில்க் ஒத்துக்குதுன்னா நீங்கள் வந்து காஃபி டீ குடிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஜஸ்ட் அட் ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் குடிக்காதீங்க. அந்த காலத்துலேயே ஃபாலோ பண்ண ஒரு விஷயத்தை வந்து நம்ம தப்புன்னு பிரேக் பண்ணி நான் வந்து புரிய வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் அதை வந்து குடிக்கும்போது என்ன ஆகும்னா, தேவையில்லாத வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸு, அந்த கெஃபீன் வந்து உங்களை வந்து உங்களோட ஆசிடை வந்து ட்ரிகர் பண்ணும். அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த சத்து வந்து முழுசாக வந்து அப்சர்வ் ஆகாமல் வந்து அது வந்து தடுக்கும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டாக சாப்பிடாதீங்கன்னு நாங்கள் சொல்கிறது. பட் காஃபி பால் ஒத்துக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு காஃபி டீ சாப்பிட்டு சந்தோஷமாக வந்து அது, ஏன்னா நிறைய பேருக்கு அதுதான் வந்து ஒரு எனர்ஜி, ஒரு இதுவே. அதை வந்து நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணால் வந்து அதை விட வந்து ஒரு இதுவே கிடையாது. அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க, அதை போய் நிப்பாட்ட சொல்கிறீங்களே. ஆமாம். ஸோ க்ரீன் டீ, அகெயின் க்ரீன் டீ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா க்ரீன் டீ எடுத்துக்கோங்க. அண்ட் க்ரீன் டீலேயே இப்போ நிறையா வந்து ஹர்ப்ஸ் ஆடட் வந்துருச்சு. ஸோ லைக் அஸ்வகந்தா, ஹைபிஸ்கஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபீமேலுக்கு நிறையா ரிலேட்டட் ஹர்ப்ஸ்லாம் இருக்குது. அது வந்து ஒரு தனி டாபிக், நம்ம வந்து அப்புறம் கூட இது பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து க்ரீன் டீ பிடிச்சிருக்குன்னா எடுத்துக்கோங்க, ஆனால் க்ரீன் டீயில் தேன் கலந்து சாப்பிட்றாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து க்ரீன் டீ எடுத்துக்கிட்டு தேன் சர்க்கரையோ தேனோ போட்டீங்கன்னா வேணும்னா லெமன் ட்ராப்ஸ் போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் அந்த கசப்பு கம்மியாகும். அண்ட் வந்து நான் ஒரு டிப்பு வந்து சொல்லுவேன், என்னென்னா வந்து லைட்டாக பிளாக் சால்ட் போட்டுட்டு க்ரீன் டீ டிப் பண்ணிவிட்டு லெமன் புழிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கசப்பு தெரியவே தெரியாது. ஓகே, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன். ஆமாம். ஸோ அது வந்து நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. வந்து நீங்கள் வந்து ஃபாஸ்டிங் பண்ணுறீங்கன்ற போது அந்த கேலரிஸும் வந்து அதில் கிடையாது. ஸோ வந்து உங்கள் ஃபாஸ்டிங்கும் பிரேக் ஆகாது. ஓகே, இப்போ பிளாக் சால்ட்டுக்கு பதிலாக நார்மல் சால்ட்டோ அந்த மாதிரி ஃப்ளேவர் சால்ட்டு, பிளாக் சால்ட் ஹேஸ் ஒரு டிஸ்டிங்க்ட் ஃப்ளேவர் இல்லையா, அதனால வந்து பிளாக் சால்ட்டை வந்து இன்னும் நல்லா இருக்கும், பெட்டராக இருக்கும். இது வந்து ஒரு டிப்பு நான் ஃபாலோ பண்ணுறது. ஓகே மேம், இப்போ சொன்ன மாதிரி இந்த பிளாக் சால்ட்டு, ஒயிட் சால்ட்டு, பிங்க் சால்ட்லலாம் ஃப்ளேவர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குமா, இல்லை உண்மையிலேயே அதில் இருக்க சத்துக்கள் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? பிளாக் சால்ட் வந்து நம்ம வந்து விட்டுடலாம், அது ஒன்லி ஃபார் ஃப்ளேவரிங் ஏஜென்ட் அந்த மாதிரி தான். சாட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து பிளாக் சால்ட்டு. ஜென்ரல் நம்ம குக்கிங்கில் பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். பட் பிங்க் சால்ட் அண்ட் ஒயிட் சால்ட்டு நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நிஜமாவே பிங்க் சால்ட்டுக்கும் ஒயிட் சால்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது தான். நீங்கள் இப்போது தைராய்டு வந்து இருக்குது உங்களுக்கு, ஓவர் ஆக்டிவ் தைராய்டு ஒரு அண்டர் ஆக்டிவ் தைராய்டு இருக்குது. அந்த ஹார்மோன்ஸ் வந்து நீங்கள் தைராய்ட்ஸின் மெடிசன் வெளியிலேருந்து எடுக்கிறேன்ற போது பிங்க் சால்ட் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா ஒயிட் சால்ட்டில் தான் அயோடைஸ்ட் இருக்குது. அயோடைஸ்ட் சால்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது வந்து அப்போ தான் வந்து அந்த அயோடின் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் தைராய்டு ஹார்மோன்ஸ்க்கு. ஸோ பிங்க் சால்ட்டில் அது எதுவுமே கிடையாது. ஓகே, சி அயோடைஸ்ட் இந்த நேமே வந்து இட் இஸ் அயோடின் ஆடட், கரெக்டா? அது நல்லதுதான் நமக்கு. அயோடின் ஆடட்னா ஏதோ கெட்டதுன்னு சொல்லுவாங்க. அதான் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு பற்றி தான் நம்ம இப்போ பேசுகிறோம். ஆனால் பிங்க் சால்ட்டை வந்து ஒரு மேஜர் குக்கிங்க்கு யூஸ் பண்ணிவிட்டு ஒயிட் சால்ட்டை வந்து எங்கெங்கே ஆட் பண்ணுவோம், அது காய் வேக வைக்கும் போதும் அந்த மாதிரிலாம் வந்து பிங்க் சால்ட் ஷுட் பி மினிமல் யூஸ். நான் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், பிங்க் சால்ட்டை கம்மியாக யூஸ் பண்ணிட்டு ஒயிட் சால்ட்டை நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதே வந்து நார்மல் பீப்புளுக்கு வந்து நீங்கள் பிங்க் சால்ட்டில் ரொம்ப உப்பு இருக்காது, நிறையா போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்து என்ன ஆவாங்க, அவங்க நிறையா போட்டு அவங்க பாடியும் பிரெயினும் வந்து நான் நிறையா உப்பு சாப்பிட்ற ஒரு கெப்பாசிட்டிக்கு போயிடுவாங்க. ஆமாம். ஸோ தேவையில்லாமல் எவ்வளோ உப்பு ஜாஸ்தி சாப்பிட்றீங்களோ அவ்வளோ வந்து வாட்டர் ரிட்டென்ஷன் பாடியில் இருக்கும்.
சோடியம் வந்து வாட்டர் வந்து ரிட்டென்ஷன் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளோட்டிங் தேவையில்லாமல் வந்து இந்த இடிமா இந்த தண்ணி சேருது நீர் பாடியாக வந்து ஆகிடும். ஸோ அது இல்லாமல் வந்து உப்பு வந்து லிமிட்டடாக என்றைக்குமே வந்து நான் சொல்கிறது ஹாஃப் சால்ட் குக்கிங் பண்ணி சாப்பிட்றது தான் வந்து பெட்டர். ஸோ பிங்க் சால்ட்டா ஒயிட் சால்ட்டான்னு கேட்கும்போது டிபெண்ட்ஸ். தைராய்டு இந்த மாதிரி மற்ற ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னா கோ ஃபார் பிங்க். அது அதில் என்ன ப்ளஸ் இருக்குது நமக்கு பிங்க் சால்ட்டில்? ப்ளஸ் என்னென்னா இட்ஸ் அன்ப்ராசஸ்ட். ஓகே, வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, அவ்வளோதான். லைக் அந்த சுகருக்கு சொன்ன மாதிரியே பட் ரெண்டுமே ஈக்குவல் தான். அவ்வளோதான், அதுதான். ஓகே மேம், நம்ம பேக் டு நார்மல் போனோம் அப்படின்னா க்ரீன் டீ வர்சஸ் பிளாக் காஃபி அப்படின்றதுல பிளாக் காஃபி தான் ரொம்ப நல்லது, நமக்கு லிவருக்குலாமே அது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துல நீங்கள் எது மேம் சொல்லுவீங்க? க்ரீன் டீ பிளாக் காஃபின்னா வந்து ஆக்சுவலி க்ரீன் டீலேயும் கேட்டகின்ஸ்னு ஒரு 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 காம்பவுண்ட் இருக்குது. அது வந்து இட் இஸ் அ நேச்சுரல் ஃபேட் பர்னர். காஃபிலையும் வந்து கெஃபீன் இஸ் அ ஃபேட் பர்னர். ஸோ உங்களுக்கு எது உங்கள் வயருக்கும் உங்களோட டேஸ்ட். இப்போ வந்து ஐ எம் நாட் அ காஃபி ட்ரிங்கர் அட் ஆல். என்னை போய் நான் வெயிட்டில் குறைக்கணும், நீங்கள் வெயிட்டு குறைக்கணும், பிளாக் காஃபி குடிச்சாதான் வெயிட் குறையணும்னா நான் காஃபி குடிக்க முடியுமா? முடியாது. ஸோ அப்போ வந்து க்ரீன் டீ எடுக்கிறதுன்றதுனால எதுவுமே இல்லை. சரி, ரெண்டுத்துக்குமே வந்து தனித்தனி காம்பனன்ட்ஸ் வந்து தனித்தனி எஃபிஷியன்சி இருக்குது. ஸோ பிளாக் காஃபி குடிச்சிட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டாக பிளாக் காஃபி குடிச்சிட்டு ஜிம்முக்கு போனீங்கன்னா நல்லா புஷ் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் வந்து இதே க்ரீன் டீ வந்து ஃபேட் பர்னராக யூஸ் பண்ணிட்டு வெயிட் லாஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் யூசேஜ். ஸோ உங்களுக்கு எது ஒத்துக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். இதே மாதிரி தான் இப்போ ஹோம் ஒர்க் அவுட்ஸ் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வீட்லேயே இருந்து இந்த மாதிரி 5-6 எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணலாம், மசில் வந்து டெவலப் பண்ணலாம், நீங்கள் இதுக்காக நீங்கள் ஜிம் ஃபீஸ் பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் இங்கே வந்து ஜிம்மில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இங்கே வந்து ஒர்க் பண்ணால் தான் உங்களால் மசில் பில்ட் பண்ண முடியும், வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புக்கு எது ஓகேவா இருக்கும் மேம்? ஹோம் ஒர்க் அவுட்டே நம்ம பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறது இதெல்லாம் பாசிபிள் தானா, இல்லை ஜிம் போக வேண்டியது அவசியமா? ஒரு ப்ராப்பர் ட்ரெயினர் ஆர் ப்ராப்பர் ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இல்லாமல் நம்ம ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்வஸாக பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். ஏன்னா உங்களுக்கே தெரியாது எப்போ வந்து என்ன டேர் ஆகோ, இல்லாட்டி நீங்கள் வந்து எப்படி வெயிட்ஸ் தூக்குறீங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதம் இருக்குது அதை பண்ணுறதுக்கு. நீங்கள் வீட்டில் பயங்கரமாக ஜிம் செட்டப் பண்ணிட்டேன், நான் ஜிம்மே வேண்டாம், நான் வெயிட்ஸ் வீட்டில் வாங்கி போட்டேன், டம்பிள்ஸ் எல்லாமே நான் வாங்கி போட்டேன், நான் இங்கேயே பண்ணிக்கிறேன்ற போது ஒரு ட்ரெயினரோ இல்லாட்டி ஒரு வீடியோ இன்ஸ்ட்ரக்டரோ இல்லாமல் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து ரெண்டுத்துலேயும் எது எஃபெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஹாவ் அ வெரி குட் ஃபெசிலிட்டி இன் யுவர் அப்பார்ட்மெண்ட் ஆர் யுவர் ஹவுஸ்ன்ற போது அதை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீட்டிலேயே பண்ணலாம். இல்லை நான் வெறும் டம்பிள் தான் வாங்கி வச்சுருக்கேன், எனக்கு இதை தூக்கியே வந்து வெயிட்டு நான் குறைச்சிடுவேன்ற போது கண்டிப்பாக முடியாது. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், வெயிட் ட்ரைனிங்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து அதுக்குன்னு அது ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இன்ஸ்ட்ரக்டரோட ஜிம்மில் வந்து அது பண்ணினா தான் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே மேம். ஹோம் ஒர்க் அவுட்ஸ் ஆர் தேர். எப்படின்னா வந்து இந்த வால் பிலாட்டேஸு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் 5 kgs ஒரு 3 kgs டம்பிளை வச்சு மட்டும் சும்மா வந்து வீட்டில் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்ன்ற மாதிரி பண்ணும்போது அது பேசிக்காக பண்ணலாம். பட் நீங்கள் வந்து இன்டெப்த்தாக பயங்கரமாக வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணுன்ற போது யூ நீட் அ ப்ராப்பர் ஃபெசிலிட்டி அண்ட் இன்ஸ்ட்ரக்டர். ஓகே. அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் யூடியூப் வீடியோஸ் ஃபார் ஹோம் ஒர்க் அவுட்ஸ். அதை வச்சு நீங்கள் வந்து இந்த வந்து 1 mile வாக்குலாம் இருக்குது, நின்ன இடத்துலையே வந்து வாக் பண்ணிகிட்டே வந்து எல்லா மசில்ஸையும் யூஸ் பண்ணி பண்ணுறது. அதெல்லாம் வந்து டைம் பாஸ்க்கும் அண்ட் உங்களோட கார்டியோ வந்து ஒரு நாளைக்கு வெளியே போய் வாக் பண்ண முடியல, இல்லாட்டி வந்து எனக்கு வந்து இன்றைக்கி வெதர் வந்து பேடாக இருக்குன்ற போது வீட்டுக்குள்ளேயே ஏசி போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த ஒர்க் அவுட்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஓகே. அப்படி நம்ம யூடியூப் பார்க்கும்போது அவங்க கரெக்டான ஒரு இன்ஸ்ட்ரக்டர் தானான்னு பார்த்து பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அவங்க இஷ்டத்துக்கு எதுதோ சொல்கிறாங்க, பட் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஆமாம். ஸோ இன்ஸ்ட்ரக்டர் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு ப்ராப்பர், ஏன்னா வந்து இந்த பொசிஷன் அண்ட் அதோட கரெக்டாக நம்ம கரெக்டான ஃபார்ம் வந்து சில நேரம் பிடிச்சிக்குது, ஏதாவது ஃபார்ம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்து நீங்கள் வந்து குனிஞ்சு வந்து தூக்கக்கூடாது, உங்கள் லோவர் ஹிப்பை வந்து வச்சு தூக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. தேவையில்லாமல் இன்ஜுரி ஆகி தேவையில்லாமல் நீங்கள் பெட்டில் படுக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்டரோட பண்ணுறது பெட்டர். ஓகே மேம். சொன்ன மாதிரி ஃபிட்னஸ் அண்ட் ஜிம் டயட் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை நம்ம பேசணும். சில விஷயங்கள்லாம் நான் ரொம்ப டிமனைஸ் பண்ணி சொன்ன மாதிரி இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர்னு நினச்சிருந்தோம். அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இல்லை, அதெல்லாம் நீங்கள் ரைட் போர்ஷன் எடுத்துக்கிட்டீங்க, ரைட்டாக குக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னாவே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்க போறேன் அப்படின்ட்டு நிறைய விஷயம் நம்ம பண்ணியிருந்தோம். பட் அதெல்லாமே சிம்பிள் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா நீங்க கிளியர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா டயட் இருக்கணும், என்னோட வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். எங்களோட ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.